குப்பையில் போடுற இந்த பொருள் போதுங்க உங்களோட காசு ஆயிரக்கணக்கில் மிச்சம் பண்ணலாம். அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் முடிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, இது ஒரு கேஸ் சேவிங் ஐடியாங்க. நீங்கள் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். அது எப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே தக்காளியை நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தக்காளியை கவிழ்த்து வச்சுட்டு கத்தியை திருப்பி பிடிச்சிக்கோங்க. இப்போ தக்காளி மேலே அந்த கத்தியில் ஷார்ப் இல்லாத பகுதி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். இது செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த மாதிரி தக்காளியோட எல்லா சைடும் படுறா போல் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்த பிறகு தக்காளியை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிள் போல் இல்லைன்னா கிராஸ் போல் சிம்பிள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம தோல் உரிக்கலாம். இந்த மாதிரி தக்காளியோட மேல் தோலை மட்டும் நம்ம மேலாக்கில் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ மேல் தோல் பிரித்த பிறகு தக்காளியோட அந்த காம்பு பகுதி இருக்கும், அப்படியே அதை திருப்பி எடுத்திங்கன்னா தெரியும். இந்த காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த காம்பு பகுதி, இந்த தோல் பகுதி இதெல்லாம் நம்ம சமையலில் போட்டோன்னா குக்காக ரொம்ப நேரம் எடுக்கும். தக்காளியோட அந்த சதை மட்டும் நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த காம்பு பகுதி தோல் பகுதியெல்லாம் சாப்பிட்டோன்னா ஒரு சில பேருக்கு கிட்னியில் கல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தோல் பகுதி காம்பு பகுதியை சாப்பிடாதீங்க. இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு தான் லைக் கொடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸும் மிச்சம், உங்களோட வேலையை சீக்கிரம் முடியும். அடுத்த டிப்பு, பருப்புலாம் வேக வைக்கிறோன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற விட்டுட்டு வேக விடுவோம். இது எதுக்காகனா கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்காகவும் அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக குழைவாக வேகிறதுக்காகவும் செய்வோம். சப்போஸ் நீங்கள் பருப்பு ஊற வைக்க மறந்துட்டீங்கனாலோ இல்லை அவசரமாக சமையல் பண்ணணும், பருப்பு குயிக்காக வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 போல் ஐஸ் கட்டிகளை பருப்பு வேக வைக்கிற தண்ணியில் போட்டுட்டு இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது வழக்கத்தை விட ஒரு 2 விசில் கம்மியாக விட்டாலே போதுங்க. பருப்பு நல்லாவே வெந்து வரும். அதே போல் நல்லா மைய குழைவாகவும் வெந்திருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸும் மிச்சமாகும், உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம், ஃப்ளாஸ்காக இருக்கலாம். ஒரு சில பொருட்களை இந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது என்னதான் நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஜூஸ், ஊறுகாய், இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பாட்டிலில் இல்லை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. என்னதான் சோப்பு லிக்விட் போட்டு கழுவினாலும் அது போகவே போகாது. அந்த மாதிரி நேரங்களில் அதில் இருக்க அந்த கெட்ட வாடை, எண்ணெய் பிசுக்கு வாடை இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு போட்டுட்டு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ சோப்போ போட்டுட்டு தண்ணி ஊற்றி குழுக்கி எடுங்கங்க. இதில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல்லு, அந்த இஞ்சி பூண்டு வாடை, ஊறுகாய் வாடை, பால் வாடை, டீ வாடை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக போயிடும். இதனால் நம்ம இது ஈஸியாக க்ளீன் பண்ணவும் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் இடிகள் வச்சுருப்போம். இந்த இடிகளில் நம்ம மசாலா பொருட்கள் இடிக்க மட்டும் இல்லைங்க, இப்படியும் யூஸ் பண்ணலாம். இடிகளை நான் திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பை தூவி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஷார்ப்னஸ் இல்லாத கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். பொதுவாக கத்தியில் ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிடுச்சுன்னா கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் எல்லாம் வாங்கி வைப்போம். இல்லை சாணம் பிடிக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுப்போம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்க இடிகல்லையும் உப்பையும் நீங்கள் கத்தி ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கத்தியோட அந்த முனைப்பகுதி 2 சைடும் வச்சு உப்பு மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க. 2 சைடும் மாறி மாறி ஒரு 20 முறை செஞ்சால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக கத்தி ஷார்ப்பன் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் கத்தியை நான் எப்படி தொட்டு காமிச்சேன், இப்போ பாருங்கள் கத்தி தொடவே பயமாக இருக்குது. அந்தளவு கத்தி நல்லா கூர்மையாக மாறி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களோட காசை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விட் சோப்புலாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லிக்விட் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவீங்க. அது என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம வீட்டில் குழம்புலாம் வைக்கும்போது புளி ஊற வச்சு பயன்படுத்துவோம். புளியை குழம்புக்கு போட்ட பிறகு அதோட சக்கையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சக்கை
சக்கையை இப்போ இந்த தண்ணியில் அப்படியே சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்சு போன எலுமிச்சை பழம், அப்படி இல்லைனா எலுமிச்சை பழத்தோல் வச்சுருக்கீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 போல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எலுமிச்சை பழத்தோல் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்குறது பூந்தி கொட்டைங்க. இந்த ஒரு பொருள் மட்டும்தான் நீங்கள் வெளியில் கடையிலேருந்து வாங்குறதா இருக்கும். மிச்சம் எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பூந்தி கொட்டையை அதோட தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை லேசாக தட்டிட்டு அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருட்களும் சேர்த்த பிறகு கடைசியாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த 3 பொருட்கள் சேர்த்த தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட் போல் இது போல் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பொருட்கள் நல்லா இந்த தண்ணியில் ஊறணும். நல்லா இதோட சூடு ஆறி ஒரு 3-4 மணி நேரம் கழித்து இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம போட்டிருக்க அந்த புளிச்சக்கை, எலுமிச்சை பழத்தோல், பூந்தி கொட்டை இதோட தோல் இது மட்டும்தான் நம்ம இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். அதை மட்டும் தனியாக பிரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டக்கூடாது. அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் அதை ஓரமாக வச்சுக்கோங்க. முதல்ல இதை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஓரளவு அரைச்ச பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த மீதம் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்த பிறகு மறுபடியும் இதை ஒரு முறை நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட இந்த லிக்விட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விடை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வடிகட்டி தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ தொடும் போதே நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். நல்லா நுரைப்பு தன்மையோட எப்படி நம்ம கடையில் வாங்குகிற லிக்விட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இருக்கும். இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா அடியில் அதோட சக்கையெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதோட நுரைப்பு தன்மை பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பூந்தி கொட்டை சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ நம்மளோட இந்த லிக்விட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் போடணும். அது என்னென்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற கடையிலேருந்து வாங்குகிற பொருள் கெமிக்கல் கலந்து தான் இருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த பொருள் முழுக்க கெமிக்கல் கலக்காத பொருளுங்க. இந்த கெமிக்கல் கலக்காத பொருள் கெடாமல் இருக்கணும், அதோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால இந்த லிக்விட் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, அதோட வாசனை மாறாது. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் தூள் நம்மளோட ஸ்டீல் பாத்திரங்களுக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் எப்பயும் புதுசாக இருக்கிற தன்மையும் கொடுக்கும். சில பேருக்கு கடையில் வாங்குகிற சோப்பு லிக்விட்னால கைகளில் அலர்ஜி ஏற்படும், ட்ரைனஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லிக்விட் பயன்படுத்துங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட காசும் கம்மியாகும், நம்மளோட ஹெல்த்லேயும் நம்மளோட கையிலையும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் என்னென்னா, வழக்கத்தை விட தண்ணி செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கடையில் வாங்குகிற சோப் லிக்விட் மாதிரி நிறைய நுரைப்புத்தன்மையெல்லாம் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பாத்திரங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசாக மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிக்விட் பயன்படுத்தி பாத்திரங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை சாமானையும் நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, பழைய பித்தளை பொருட்களை கூட இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும் போது சும்மா புதுசு போல் தங்கம் போல் ஜொலிக்கும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குது. இப்போலாம் தங்க விலை நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் போகுது. எல்லாராலையும் தங்கம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க கவரிங் நகைகள் யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் கவரிங் பயன்படுத்தும் போது சீக்கிரம் கருத்து போய் அதை தூக்கி போடுறீங்க அப்படின்னா இனிமேல் செய்யாதீங்க. கருத்து போன கவரிங் நகையில் நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விடுங்க. நல்லா ஊறின பிறகு இதை நீங்கள் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரியும், இந்த வளையலோட உள்பக்கம் பாசி படிஞ்சு கருமை படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம இதை லைட்டாக க்ளீன் பண்ணும்போதே நல்லா வித்தியாசம் தெரியுது. இந்த வளையல் நம்ம ஸ்டார்டிங்கில் புதுசில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த முறைக்கு இது மாறி இருக்கும். இது ஒரு சூப்பரான மெத்தடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இனி கவரிங் நகைகள் கருத்து போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, புதுசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல் கலக்காத இந்த லிக்விடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் தேய்க்க மட்டும் இல்லைங்க, அது தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த லிக்விட் 7லேருந்து 10 நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.